வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி நண்பன் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அப்படி நடக்கலை. அது நடக்கலை. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து பெரிய புல்லிஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணும்போது, அதாவது ஒரு கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் பெரிய ஏற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை மார்க்கெட் முடிகிற வரைக்குமே கடைசி வரைக்கும் பிரேக் பண்ணவே இல்லை. ஃபுல் சைட்வேஸ் கிட்டத்தட்ட காலைல ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்குமே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 225க்கும் 245க்கும் தான் 255க்கும் தான் மார்க்கெட்டே இருந்திருக்கு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். அதே சமயத்தில் இறக்கம்னு பார்த்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் இறங்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு மேலேயே தான் அப்படியே சஸ்டைன் இறங்கிறதுக்கான அறிகுறியும் இல்லை, ஏறத்துக்கான செட்டப்பும் இல்லை. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி நான் சொல்லியிருந்தோம்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதுவும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த ரேஞ்சை விட்டு தாண்டவே இல்லை. இந்த கிட்டத்தட்ட 51,450 பிரேக் பண்ண முடியாமல் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு இடையில இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் இருக்கும். அப்புறம் தான் இந்த இடத்துல பிரேக் பண்ண வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் கேப் அப்போ இல்லைனா இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில் அப்சைடு மூவ்மெண்ட்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ரேஞ்சு தாண்டவே முடியல மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இதுவும் கிட்டத்தட்ட, ஆனால் இந்த ரேஞ்சை பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளாகவே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தவரை 1 2 3 4 5 நாளாகவே இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து நீங்கள் மார்க்கெட்டை ஓரளவுக்கு பிரேக் ஆகிடும் எதிர்பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் கூட மூவ்மெண்ட்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. நாளைக்கு திங்கக்கிழமை என்ன வாய்ப்புன்னு பார்ப்போம். வீக்லி கேண்ட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். வீக்லிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கோம். இந்த வீக்லி கேண்டில் இந்த வீக் போடாமல் சொல்லியிருந்தோம். நம்ம இந்த இடத்துல ஹேமர் போட்டிருக்காங்க. மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு. ஆனால் இந்த டாப் வரைக்கும் போகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். 25,095 இந்த ரேஞ்ச் வரைக்கும். ஆனால் அடுத்தது புல்லிஸ் கேண்டில் இப்பயும் புல்லிஸாக தான் முடிச்சிட்டாங்க. இதுக்கான எந்த ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட்டும் இல்லை வீக்லியை பொறுத்தளவுக்கு. இப்போ டே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் மட்டும்தான் போயிட்டு ஒரு ஹையில் போய்ட்டு ஒரு டோஜி சின்னதாக போட்டிருக்காங்க. இப்போ இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கேண்டில் தான். இந்த டோஜியோட லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். ஹையை பிரேக் பண்ணால் அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டாப் ஏரியா அதை பிரேக் பண்ணி மேலே தான் க்ளோசிங்காக இருக்குது. ஆனால் இதைப்படி பார்த்தா மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸ்க்கான செட்டப் தான் இருக்குது. திங்கக்கிழமை இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு ஏற்ற வாய்ப்பு இருக்கும். இது வந்து டே கேண்டில் படி. நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா 25,257 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதேபோல் அடுத்தது பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஃபிகரில் தான் போட்டிருக்கோம். 25,400 25,500 வரைக்கும் போட்டிருக்கோம். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 25,199 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 25,174, அடுத்து 25,077, அடுத்து 24,998. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்க்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னமும் புல்லிஸும் சொல்லியிருக்கு. நான் பேரிஸ்குள்ளே நான் போகல. இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவு டவுன் இருக்கும். அது எவ்வளோ தான் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த 25,000 ரவுண்ட் ஃபிகர் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுக்கு கீழே போனால் தான் நம்ம டவுன் ட்ரெண்டை பற்றி யோசனை பண்ணலாம். இது 4 திங்கக்கிழமை மார்க்கெட்டுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கும் இது பிரேக் பண்ணும் பட்சத்தில். அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் க்ளோசிங் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டே தான் வாய்ப்பு. ஒரு 400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வச்சுப்போம். இது பிரேக் பண்ணால் 500 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த 25,500 அப்படிங்கிறதும் ஒரு ரவுண்ட் ஃபிகர். இங்கே போனால் மார்க்கெட்டில் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இதுக்கெல்லாம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். கேப் அப் கூட இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். வீக்லி ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா இது 2 ஹேமர் போட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து புல்லிஸ் தான் போயிட்டாங்க. புல்லிஸ் தான் முடிச்சிட்டாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைனில் கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது. பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனில் கரெக்டாக மோதி நிப்பாட்டு. இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். பிரேக் மேலே இருந்துச்சுன்னா ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இந்தாண்ட அடுத்த கேண்டில் போட்ட வாய்ப்பு இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இது வந்து வீக்லி கேண்டில் படி. இதே மாதிரி டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ட்ரெண்ட் லைன் அப்படியே வீக்லியில் போட்டு நம்ம டேக்கு மாற்றினோம்னா இன்றைக்கி கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் ஓப்பனிங் இருக்க மாதிரி காட்டுது. ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு வரலாரோம்.
இந்த டைப் தான் பார்த்துட்டு இருந்தோம் இத்தனை நாள். இப்போ அதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து 3 நாளைக்கு முன்னாடியே மேலே வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி மேலே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே தான் இருக்குது. இதுபடி பார்த்தாலும் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் டே கேண்டில் செட்டப் படி இருக்குது. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 51,466, அதுக்கடுத்து 51,608, 51,877, அடுத்து 52,340 போட்டிருக்கோம். அதுபோல் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 51,256 அப்படிங்கிறது என்னோட லோ. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 50,984, 50,856, அடுத்து 50,690, அடுத்து 50,333 வரைக்கும் போட்டிருக்கோம். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த டே ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து புல்லிஸ் இருக்கும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் இந்த டே ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து ஒருவேளை இங்கேருந்து இறங்கினா மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து இறங்கிறது வாய்ப்பு. இந்த 50,850க்கு கீழே மட்டும்தான் மார்க்கெட் டவுன் சைடுன்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கடையில் இந்த மார்க்கெட் வந்து அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இந்த ரேஞ்ச் அதாவது டேயோட லோவை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் மறுபடியும் சப்போர்ட் டே லோவை பிரேக் பண்ணாலும் இறங்க வாய்ப்பு எவ்வளோ தூரம் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த செகண்ட் சப்போர்ட் டு தேர்ட் சப்போர்ட் அதாவது 850 வரைக்கும் தான் இறங்க வாய்ப்பாக இருக்கும். இந்த 850 இந்த ரேஞ்சு தொடர்பில் இந்த சப்போர்ட்டில் கூட இருக்கலாம். 50,980 டு 50,850 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். அது எல்லாம் ஜோனோட போட்டுடலாம். இதை விட்டு இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அப்படின்னா இறங்கினாலும் இங்கே இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப் சைடு தான் போக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்லேருந்து நம்ம ஒரு புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இதை தாண்டும் பட்சத்தில் அதாவது டேவோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்னமும் டவுன் சைடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிஃப்டி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் இன்னும் வீக்காக இருக்குது. கிளியராக சொல்லப்போனால் நிஃப்டி கிளியர் ஸ்ட்ராங்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் குழப்பமான செட்டப்பில் தான் இருக்குது. அதனால அந்த இறக்கம் இருக்க வாய்ப்புன்னு சொல்கிறேன். அந்த இறக்கம் வந்துட்டு திருப்பி அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை நம்ம சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே இதுக்கு கீழே போய் பெரிய ஃபால்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் என்ன தான் இறங்கினாலும் அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் நிஃப்டியில். அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் எல்லோ பிரேக் பண்ணால் கீழே போக வாய்ப்பு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.